எல்லாருக்கும் வணக்கம். திரும்ப உங்களெல்லாம் மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது 2 நாள் முன்னாடியே எனக்கு ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போட அந்த ரீசெண்ட் டிஸ்கவரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அன்றைக்கி பண்ண முடியல. இன்றைக்கி அதை பற்றி பேசலான்றது என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு. ஃபைன். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து K2-18b அப்படிங்கிற ஒரு பிளானெட்டு கிட்டத்தட்ட எர்த்துலேருந்து 124 லைட் இயர்ஸ் அவே. அந்த இடத்துல அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்டில் லைஃபோட ட்ரேசஸ் இருக்கிறதுக்கான எவிடன்சஸை கண்டுபிடிச்சிருக்கு. ரொம்ப ஃபேசினேட்டிங்கான விஷயம் இது. ஆக்சுவலி அந்த விஷயத்தை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நியூஸ், இந்த ட்ரேசஸ் வந்துருச்சு. 2023 இதே மாதிரியான ஒரு எவிடன்ஸை ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஹஸ் கிவன். இதே பிளானெட்டில் லைஃபோட ட்ரேசஸான டைமெத்தில் சல்ஃபைட் அங்கே இருக்குது, அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படிங்கிறத எவிடன்ஸ் கொடுத்துருக்கு 2023. ஆனால் அந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஃபெயிண்ட்டாக இருந்திருக்கு. 2025 இப்போ இருந்த டேட்டா இப்போவும் ஃபெயிண்ட்டாக தான் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது போன வாட்டி இருந்த எவிடன்ஸஸை விட இந்த வாட்டி இருக்க எவிடன்சஸ் வந்து ரொம்ப கம்பெல்லிங்காக இருக்குது. அதாவது டைமெத்தில் சல்ஃபைட் K2-18bங்கிற பிளானெட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, லைஃப் ட்ரேசஸ் இருக்கிறதுக்கான எவிடன்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் பீஸ். இந்த K2-18bங்கிறது as I already said 124 light years away from Earth. It is actually orbiting a sun, local star, otherwise local star. அதோட பேர் வந்து K2-18. ஸோ K2-18 ஸ்டாரை சுற்றுற பிளானெட் வந்து K2-18b. ஓகே, இது எப்படி டைமெத்தில் சல்ஃபைடு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்? அதுக்கு பின்னாடி வரலாம். டைமெத்தில் சல்ஃபைடுனா என்னென்னா, நம்மளாம் இப்போ பீச்சுக்கு போகணுன்னு வைங்களேன், நமக்கு ஒரு ஸ்மெல் வரும். நம்ம எல்லோரும் ஃபீல் பண்ணியிருப்போம் தண்ணிக்கிட்ட போக போக போக. அது எதுக்குன்னா, அந்த சீ பிளாங்க்டன்ஸோட எமிட் பண்ணுற அந்த ஸ்மெல் தான் அது. இதுதான் டைமெத்தில் சல்ஃபைடோட ஸ்மெல். ஸோ டைமெத்தில் சல்ஃபைடு அந்த அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படின்னா அந்த அங்கே சீ பிளாங்க்டன் இருக்கணும். சீ பிளாங்க்டன் இருக்கணும்னா தண்ணி இருக்கணும். ப்ளஸ் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வாட்டர் வேப்பர் இருக்கிறதுக்கான ட்ரேசஸையும் கண்டுபிடிச்சிருக்கு. இதெல்லாம் தான் கம்பெல்லிங் எவிடன்சஸ் டு மேக் ourselves கன்வின்ஸ் தட் அங்கே வந்து லைஃப் இருக்கலாமா அப்படின்னு. இப்போவும் லைஃப் இருக்கலாமா இல்லையாங்கிறதுல கேட்டிங்கன்னா இல்லாமல் இருக்கவும் சான்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா சயின்ஸ் அப்படி தான், எவிடன்சஸ் ஜாஸ்தி ஆக தான் நம்ம பிலீவ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இந்த டைமெத்தில் சல்ஃபைடு தான் ரீசன். டைமெத்தில் சல்ஃபைடு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரேஸ். அஃப்கோர்ஸ் அதை நம்ம டினை பண்ணவே முடியாது. ஃபைன். இது எப்படி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னால இது பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இருக்கக்கூடிய சொஃபஸ்டிகேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாக்கி 2 டெலஸ்கோப்போட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இது நல்லாவே புரியும். பாக்கி 2 டெலஸ்கோப்னால் நான் எடுத்துக்க போகிறது ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்பேஸ் டெலஸ்கோப், 1990 லான்ச் பண்ணுது. ரெண்டாவது கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் 2009 லான்ச் பண்ணுது. இந்த 2தோடு பார்க்கும்போது ஹபிள் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அதில். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை லான்ச் பண்ணது 2021 தான். ஃபைன். அப்படி என்ன கான்ட்ராஸ்ட் அப்படின்னா, இப்போ ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் சீஸ் தி யூனிவர்ஸ் இன் விசிபிள் லைட் அண்ட் அல்ட்ரா வயலட் லைட். பட் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இட் சீஸ் தி யூனிவர்ஸ் இன் இன்ஃப்ராரெட் ரீஜன். ஏன் இன்ஃப்ராரெட் ரீஜனில் பார்க்கணும் அப்படின்னா, டிஸ்டன்ட் கேலக்ஸிஸ்லாம் நம்மளை விட்டுட்டு விலகி போயிட்டே இருக்குது. ஏன்னா யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா? அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த டிஸ்டன்ட் கேலக்ஸிஸ்லேருந்து வர லைட்டு ரெட் ஷிஃப்ட் ஆகும். அப்போது ஒன்லி வென் யூ see the distant galaxies in near infrared region நமக்கு டேட்டா வந்து அத்தன்டிகேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறது காமன் லாஜிக். ஸோ ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் சீஸ் தி யூனிவர்ஸ் இன் நியர் இன்ஃப்ராரெட் ரீஜன். அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ், கான்ட்ராஸ்ட்டு. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த கம்பேரிசன் நான் பார்க்கணுன்னு ட்ரை பண்ணேன். ஸோ இட் வாஸ் ஸோ ஃபேசினேட்டிங். ஆக்சுவலாக ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் எப்படி ஒரு 30 இயர்ஸ் டைம் இல்லையா? 1990 ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு பார்க்கும்போது 2021ங்கிறது ஒரு 30 இயர்ஸ் டைம். இந்த 30 இயர்ஸில் ஒரு எவல்யூஷன் has happened in the approaches among scientists. Okay. Hubble Space Telescope actually is placed above 547 kilometers at surface. 547 கிலோமீட்டர் மேலே இருக்குது எர்த் சர்ஃபேஸில். ஃபைன். நம்ம ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ்க்காக பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து 400 கிலோமீட்டர்ஸ் அபவ் இருக்குது. ஸோ ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் 547 கிலோமீட்டர் அபவ் எர்த் சர்ஃபேஸ். ஓகே, இட் இஸ் ஆர்பிட்டிங் தி எர்த் 15 times a day. 15 times a day it is orbiting the earth. Fine. கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அடுத்தது சொன்னேன் இல்லையா, 2009 லான்ச் பண்ணுது. அது நிறைய டிஸ்கவரி பண்ணியிருக்கு. இது வந்து இட் இஸ் ஆக்சுவலி லான்ச் ஃப்ரம் எர்த் அஃப்கோர்ஸ். ஆனால் பர்பஸ்ஃபுல்லாக ஸ்பீடை ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இடத்துலேருந்து அப்படியே ரிசீட் ஆகிட்டே இருக்குது, ஸ்பீடை ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இடத்துலேருந்து விலகி போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே பல மில்லியன் கிலோமீட்டர்ஸ் இடத்துலேருந்து வெளில போயிடுச்சு. இட் இஸ் ஜஸ்ட் டு மேக் இட் எக்ஸிஸ்ட் அவே ஃப்ரம் எர்த்ஸ் புல். அது இடத்துலேருந்து வரதுக்கு வரக்கூடிய எஃபெக்ட்ஸ்லேருந்து அவேவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுது. ஸோ தட் அது தள்ளி இருந்துச்சுன்னா கேலக்ஸிஸை பக்கத்தில் இருக்க செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை நல்லா கேப்சர் பண்ண முடியும். இதுதான் அப்ரோச்சு. ஃபைன். இந்த மேலே படித்தா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பு பல மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது, இப்போது ரிசீட் ஆகிடுச்சு. ஃபைன். அது ஆக்சுவலாக எர்த்தை ஆர்பிட் பண்ணலை. ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எர்த்தை ஆர்பிட் பண்ணுது, கரெக்டாக. பட் கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எர்த்தை ஆர்பிட் பண்ணல, ஆக்சுவலாக சன்னை ஆர்பிட் பண்ணிகிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய அப்ரோச். நம்ம ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கு வரலாம். 2021 லான்ச் பண்ணுது. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை தருது. எப்படின்னா, ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இஸ் ஆக்சுவலி 1.5 million kilometers away from Earth. Compare 547 kilometers above Earth surface எங்கே இருக்குது, இது 1.5 million kilometers away from Earth அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் இஸ் ஆக்சுவலி அ லாக்ரேஜ் பாயிண்ட். லாக்ரேஜ் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா, எர்த்தோட கிராவிடேஷனல் புல், சன்னோட கிராவிடேஷனல் புல், இந்த ரெண்டுத்துலேயும் மாட்டாமல் ஒரு பாயிண்ட்டு. ஸோ அந்த பாயிண்டில் அந்த டெலஸ்கோப் வச்சுருந்தா அதை மூவ் பண்ணும்போது லெஸ்ஸர் ஃபியூல் கன்சம்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு காமன் லாஜிக். ஓகே. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி பிளேஸ்ட் இந்த லாக்ரேஜ் பாயிண்ட். இந்த சன் எர்த் சிஸ்டமில் 5 லாக்ரேஜ் பாயிண்ட் இருக்குது. அதில் ஒரு லாக்ரேஜ் பாயிண்டில் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இஸ் பிளேஸ்டு. ஓகே, ஃபைன். As I said, I am repeating 1.5 million kilometers from the earth surface, from earth. Okay. So if you draw a line, ஒரு லைன் போடுங்க, சன்லேருந்து எர்த்துக்கு ஒரு லைன் போட்டு அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அந்த லைனில் 1.5 million kilometersல ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இஸ் பிளேஸ்ட். ஓகே. அந்த பாயிண்டில் அது ஆக்சுவலாக இல்லை, மூவ் ஆகுது. திரும்பவும் அதை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஓகே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அந்த பாயிண்ட்டை சுற்றி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இஸ் ஆர்பிட்டிங். இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஹாலோ ஆர்பிட். ஒரு விர்ச்சுவல் சென்டரை சுற்றி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இஸ் மேக்கிங் அ பேட்டர்ன். எவ்ரி 6 months இட் இஸ் கம்ப்ளீட்டிங் 1 ஆர்பிட். ஃபைன். இது மட்டும் interesting இல்லை. As I already said, it has got a sophisticated equipment to find out gases in the atmosphere of distant planets. நியர் இன்ஃப்ராரெட் ரீஜனில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேமரா வச்சு கேஸஸ் ப்ரெசன்ஸ் எல்லாம், வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்கு ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில். ஃபைன். இதில் அனதர் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் தட் சன்னோட அந்த டெம்பரேச்சர்லேருந்து இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இட் ஹஸ் காட் அ ஹீட் ஷீல்டு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் ஷீல்டு, அந்த டெலஸ்கோப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு ஹீட் ஷீல்டு. திஸ் டெலஸ்கோப் இஸ் மெயின்டைன் அட் -233 degrees Celsius. ஓகே. சீம்ஸ் டு பி ஸோ ஃபேசினேட்டிங் டு மீ டு ஹியர் திஸ். -233 degrees Celsiusல அந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இஸ் மெயின்டைன்டு. ஃபைன். And it has got 6.5 meter gold plate actually, gold mirror actually, to receive more light, in contrast to 2.6 meter gold mirror available in the other telescope. So 6.5 meter gold mirror is there to attract more light, so more data. Okay, fine. So this is what is making James Webb Space Telescope a distinct one to gather more information. And the most interesting thing which I wanted to discuss before I conclude is that ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கு எதுக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவர் பெரிய சயின்டிஸ்டாக, ஜேம்ஸ் வெப் ஒரு பெரிய இன்ஜினியராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இந்த பேர் வச்சு இது லான்ச் பண்ணும்போதே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிக் டொமைனில் வந்துருச்சு. அதை நான் இப்போ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜேம்ஸ் வெப் வந்து நாசாவோட செகண்ட் பிரசிடெண்ட். 1961 1968 வரைக்கும் இருந்த பிரசிடெண்ட். அவரோட டைமில் தான் அப்போலோ 1 மிஷன் ஃபெயில் ஆச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டை பேசி ஃபண்டிங்கை கண்டினியூ பண்ண வச்சதுங்கிறதே பெரிய விஷயம். அவர் பர்சானிஃபைடு எக்ஸம்ப்ளரி லீடர்ஷிப் குவாலிட்டி. அவர் தான் அந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வெறும் 3 மிஷனாக மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு ஸ்பேஸ் எஜுகேஷனாக மாறணும், நிறைய யூனிவர்ஸை நிறைய படிச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், பப்ளிக்கு அதை வச்சு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இப்படிங்கிற அப்ரோச்சில் ஒரு ஃபார் சைட்டட் அப்ரோச், ஒரு லீடரோட ஃபார் சைட்டட் அப்ரோச். ஒரு குரல் ஞாபகம் வருது எனக்கு இப்போங்க, அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அப்படின்னு. அதாவது அறமாகவே இருந்தாலுமே அதை தலைக்க வைக்கணும்னா மன்னரோட, ஒரு லீடரோட ஒரு அரசாட்சி கரெக்டாக இருக்கணும், லீடரோட பாலிசிஸ் கரெக்டாக இருக்கணும். இதுதான் வந்து அந்த குரலோட அர்த்தம் ஆக்சுவலாக.
ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸம்ப்ளரி லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வந்து இவர் பெர்சானிஃபை பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் வெப். அவரை ஹானர் பண்ணுறதுக்காக இஸ் நோ மோர் ஆக்சுவலி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவரை ஹானர் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கு அவர் பேரையே வச்சுருக்காங்க. ஃபைன். ஸோ தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் which I wanted to discuss, and this planet which is 124 light years away from Earth, roughly 2.6 times radius of Earth on the K218bக்கு, and also 8.6 times denser than Earth. வாட்டர் வேப்பர் இருக்குது, ஹைட்ரஜன் அட்மாஸ்பியரில் இருக்குது, ஒரு ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குது. இதெல்லாம் கேள்விப்படும் போது ஃபைன், ஃப்யூச்சர் லுக்ஸ் ப்ராமிசிங். அஃப்கோர்ஸ் வி ஆர் நாட் லீவிங் எர்த். ஓகே, அந்த பாயிண்ட் இஸ் ஏலியன்ஸை மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டீஃபன் ஹாக்கிங் யூஸ் டு சே இன் ஆல் இஸ் ஆர்டிகல்ஸ் தட் ஒன் டே ஏலியன் வில் நாக் யுவர் டோர் அப்படின்னு. ஸோ that is what I feel, that one day we'll find aliens present in the distant galaxies. Next meet பண்ணலாம். Bye.